ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடுமா? நீ அழுகிறாய், அதற்காக எல்லாம் மாறிவிடுமா? எல்லாம் பொறுமை காக்கவும், அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். எல்லா நேரத்திலேயும் எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும் என்றால் எப்படி நல்லது நடக்கும்? பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். ஆனால் இங்கு சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் எல்லா விஷயங்களையும் நான் என்னமோ தவறு செய்து உங்களிடமிருந்து எடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு பொழுதிலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் உன்னுடைய வாழ்க்கையை போட்டு குழப்புகிறார்கள். நீ ஒன்றுமே தவறாக நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும் ஒரு ஏற்றம் என்பது உண்டு. ஒவ்வொரு நொடியிலேயும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் என்பது உண்டு. நாளுக்கு நாள் சந்தோஷங்களும் உண்டு. நாளுக்கு நாள் ஒவ்வொரு விதமான பாடங்களும் உண்டு. எதுவும் எப்பொழுது இப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாற்றம். அதில் உனக்கான மாற்றமும் இப்பொழுதெல்லாம் கிடைத்து கொண்டுத்தான் இருக்கிறது. நான் ஒன்றும் தவறாக எல்லாம் சொல்லவில்லையே, சரியாகத்தானே சொல்கிறேன். நீ யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முன்னேறுவாய் என்று. இன்னும் 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 உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இன்னும் 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 உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கும். நீ ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். இவ்வளவு செய்கிறோம், இவ்வளவு இருக்கிறது, நம்ம எதிர்பார்ப்பது தவறு என்பதெல்லாம் நினைக்காதே. முதலில் ஒரு மனிதனுக்கு எது தேவை? நிம்மதி தேவை. ஒரு மனிதனுக்கு நிம்மதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் மற்றும் தொழில், இது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கிடைக்காது என்பது யாராவது ஒரு நபர் சொன்னான் என்றால் நிச்சயமாக ஒன்று தெரிந்து கொள். அவன் வாழ்க்கையில் அவன் உன்னுடைய பொய் சொல்கிறான். அவன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாமல் சொல்கிறான் என்பது மட்டுமே. தங்கமான பிள்ளையே, கவலைகள் இருந்தால் என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு அமைதியாகவே இருங்கள். அமைதிக்கு எந்த குறையும் எந்த ஒரு நிமிஷமும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது பார்க்கும் சில விஷயங்கள் உன்னை கவலைப்படுத்தும். என்ன கவலைப்படுத்துகிறது? இந்த கவலைகள் அனைத்தும் மாறும். நீ எதிர்பார்த்த தருணத்திலேயே கிடைக்கும் என்று சில விஷயங்கள் உன்னை மிக மிக மனவேதனைக்கு ஆளாக்குகிறது. ஆனால் கூடிய விரைவிலேயே உனக்கான இன்பங்கள் வந்து சேரும். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தெய்வம் நம்மை வீணாக்குகிறதோ, அந்த தெய்வம் என்னை வீணாக்குகிறதோ என்று நினைத்து நினைத்து குழம்பாதீர்கள். எந்த தெய்வமும் யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு குறைக்கும் ஆளாக்காது. நீங்கள் தேவையே இல்லாமல் குழப்பினால் மட்டுமே உண்டு. மனதளவில் உடைந்து போய்விட்டீர்கள். மனதளவில் கலங்கிய நிலைமையிலேயே இருக்கிறீர்கள். எதற்காக கவலைப்பட வேண்டும்? எதற்காக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் துன்பப்பட வேண்டும்? துன்பத்திற்கு இடமே இல்லை. நல்லது நடக்கும். இந்த சாயாகிய நான் நிறைய இடத்தில் உனக்கு சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையோ மாறும் நேரத்தில் நீ கொஞ்சம் சுதாரிப்போடுதான் இருக்க வேண்டும் என்பதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்கள் நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்க இருக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கும் சங்கடங்களை மனதுக்குள் வைத்துக் கொள்ளலாமா? வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்பங்கள் நடக்கும், மற்ற விஷயங்கள் அனைத்தும் தானாகவே நடக்கும் என்று நம்ப வேண்டும். நம்புங்கள். நீங்கள் நம்பதான் உங்களுடைய வாழ்க்கையில்
இன்பங்களை பிறக்கும். எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது கண்டிப்பாகவே கிடைக்கும். காலம் முழுவதும் உங்களுக்கான தேடல்கள் இருக்கிறதல்லவா? இது வேண்டும் அது வேண்டும் என்று. அந்த தேடல்கள் எல்லாமும் உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கும். இன்று சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நடக்கும் பார். அப்பொழுது அனைத்தும் புரியும். இன்றும் என்றும் உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரத்தான் செய்யுமே தவிர உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும், உன்னுடைய யோகம் ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது. பல பேருடைய கணிப்பு நீ நன்றாக இருந்து விடுவாயோ என்ற ஒரு பயம். ஆனால் கெட்டது என்ற ஒன்று நடக்கிறது என்றால் நல்லது என்று ஒன்று நடக்கும். அடுத்தவன் கண் வைக்கிறான், அடுத்தவன் பார்க்கிறான், அடுத்தவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் என்பதற்கெல்லாம் உன் வாழ்க்கை மாறாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. அந்த சிறப்பான விஷயம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அமைத்து நான் தருவேன். கூடிய விரைவிலேயே பல நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் துளைத்த ஒன்றை தேடுகிறாய் என்று தெரிந்தும் அமைதியாகவே இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? நேரம் வரும்பொழுது உனக்கானதை கொடுப்பேன் என்பதுதான். காலம் முழுக்க அழாதே. காலம் முழுக்க எதையும் நினைத்து புலம்பாதே. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அழகாக மாறி இருக்கும் பொழுது எதற்கு நடந்து முடிந்த விஷயத்தை பற்றியே யோசிக்கிறாய்? நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக இரு. நல்லது நடக்கும். யாரை பார்த்தாலும் பயம், கலக்கம், நடுக்கம் வேண்டாம். உனக்கான தேவைகள், உனக்கான அற்புதங்கள் எல்லாவற்றுக்கும் என்னிடமே நல்ல அற்புதமான யோசனைகள் எல்லாம் உள்ளது. அதனால் உனக்கு நல்லதே நடக்கும். இன்று நீ துளைத்த சந்தோஷங்கள் நிச்சயமாக நாளை கூட உனக்கு வந்தடையும். நாளை வரும். நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சேரும். நம்பினால் நான் இருக்கிறேன். நம்பவில்லை என்றால் எந்த தெய்வமும் உன் பக்கத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். இனிமேல் எப்படி வாழப்போகிறாய் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். காலம் முழுக்க கஷ்டப்பட போகிறாயா? காலம் முழுக்க தெய்வம் நல்லது செய்யும் என்று நம்பி அமைதியாக இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள போகிறாயா? எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.